மிர்ச்சி சிவா இயக்குனர் ராம் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்த பறந்து போ திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காலங்காலமாக சொல்லுவாங்க, எதிரியை குறைச்சி எடை போடாத, சின்ன பையன் நினைக்காத, அப்புறம் உனக்கு தான் பலவீனமாகும்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து எதிரியை குறைச்சி எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் தோல்வியுடைய எண்ணமும் அவங்க தான். எதுல அரசியல் எதுவும் சொல்றீங்களா? இல்லை, இது வந்து அரசியலுக்கும் வந்து பொருந்தும், இப்போ விளையாட்டுக்கு கச்சிதமாக வந்து பொருந்தது. எங்கன்னா நம்ம குகேஷ் மீண்டும் ஜெயிச்சிருக்கார். யாரா ஜெயிச்சிருக்காருன்னா மேக்னஸ் கால்சனை திரும்பியும் ஜெயிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி இருந்தார் செஸ் போட்டியில். அப்போ கால்சன் டேபிள்லாம் தட்டிட்டு பயங்கர கோபமாக எந்திரிச்சு போனவர் கை கொடுத்துட்டு தான் போனார் குகேஷுக்கு. குகேஷ் ரொம்ப அமைதியாக தான் இருந்தார் அந்த டைமில். இப்போ திரும்ப ஒரு போட்டி நடந்திருக்கு, சாம்பியன்ஷிப் போட்டி. எங்கே நடந்திருக்குன்னா கொரோஷியா நாட்டில் வந்து அந்த சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. அதில் அந்த ரேபிட் பிரிவில் 9 சுற்றுகள் நடந்திருக்கு. இதில் 6வது சுற்றில் 5 டைம் வேர்ல்ட் சாம்பியனான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தியிருக்காரு குகேஷ். ஆமாம், 49வது நகர்வில் தோல்வி ஒத்துக்கிட்டாரு கால்சன். அதில் போட்டி ஆரம்பிக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, குகேஷ் வந்து நீண்ட நேர போட்டியில் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் இந்த ரேபிட் போட்டிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் போய் உட்கார்ந்தாரு. பார்த்தா அப்படி ஆயிடுச்சு. அங்கேயும் வந்து திறமையை காட்டியிருக்காரு நம்ம குகேஷ். அந்த ரேபிட் பிரிவில் சாம்பியனாகவும் இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு. மொத்தம் 6 சுற்றில் அவர் ஜெயிச்சிருந்தாரு. 2 சுற்று வந்து ட்ராவில் முடிஞ்சிருந்துச்சு, 1ல் வந்து தோல்வி. ஸோ அவர் வந்து ஒரு திரும்பியும் பெருமையை தான் நமக்கு சேர்த்துருக்கிறாரு. இப்போ கால்சன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து செஸ் விளையாடவே பிடிக்கல, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப மோசமாக விளையாடுறேன். அதே நேரத்தில் குகேஷ் ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்காரு அப்படின்னு பாராட்டியும் இருக்காரு. ஸோ நமக்கு ஒரு பெருமையான ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் குகேஷ் பண்ணது. நிச்சயமா வர்ணனையாளர் தான் சொன்னார். ஆரம்பிக்கிறப்ப இப்படி சொன்னார் கால்சன் போட்டி போகிறதுக்கு முன்னாடி. கடைசியில் ஜெயிச்சோடனே அவருடைய நிலைப்பாடே மாற்ற வேண்டியது இருக்கும்லாம் வந்து பேசினார். அந்த காட்சிகள்லாம் பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்ம நேர்கள் அந்த வேல்பாரி ஈவெண்ட் வந்து நடக்க போகுது சென்னையில். ஆமாம், அதுக்கு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, குயிஸ்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டோம்னால ஏகப்பட்ட நேர்கள் வந்து தட்டி குவிச்சு விகடன் வெப்சைட்டே ஜேமாற அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வேல்பாரியோட தீவிர ரசிகர்கள்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கட்டும், இந்த குயிஸ் போட்டியில் கலந்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். அதையும் நம்ம இங்கே சொல்லிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அந்த பேசிஸில் மெசேஜ் வரும், அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஆமாம், ஓகே. நீங்கள் நிறைய செய்திகள் இருக்குது, ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ளே போயிடலாம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் லோகோ வந்து வெளியிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டிருக்காரு. அவர் ஃபோட்டோவே லோகோவில் இருக்கா? அதில் என்னென்னா, கைக்கு பக்கத்தில் 2 இலை வர மாதிரி டிசைன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. தாமரை எதுவும் இருக்கா? தாமரை கைக்கு மேலே ஏதாவது முளைக்குமானு தெரியல. இல்லை கையில் நசுக்கி வச்சிருக்காரா? அது போகதான் தெரியும், எடப்பாடியோடைய செயல்பாடுகளை பொறுத்து தெரியும். ஆனால் அந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துக்கு பிஜேபிக்காரங்களும் வர்றாங்க. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகிறப்ப அந்த மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளையும் கூப்பிட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சிவகங்கையில் அப்போ எச் ராஜா கிளம்புறாங்கிறாரா? இன்னைக்கு காலையில் திருவொற்றியூர் போய் வடுவுடையம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அங்கே வந்து இந்த லோகோலாம் வந்து வெளியிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினாரு. நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஏடிஎம்கேல இருந்து. பட் விஜய் வந்து நாங்கள் தான் சிஎம், எங்கள் தலைமையில ஆட்சி அமைக்க போகிறோம், வாங்கன்னா வாங்கன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டார்ல. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட கட்சியே அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம என்ன வந்து சொல்கிறது, நீ அவங்ககிட்ட அந்த கேள்வியெலாம் வந்து கேட்கணும் அப்போலாம் சொன்னவர். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவே சொல்லிட்டாரே, ஏடிஎம்கே தலைமையில தான் கூட்டணி, நான் தான் சிஎம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முன்னாடி சொன்னாரு. இப்போ வந்து அதிமுகல இருந்து ஒருவர் தானே சொன்னாரு. அது சொன்னாரு, ஆனா பழசுதான் அவர் எடுத்துக்கிறாரு எடப்பாடி. அந்த இங்க கூட்டணி ஐடிசி கிராண்ட் சோலா அதெல்லாம் பார்த்து பேசினாரு. அங்க என்ன சொன்னாரு அமித்ஷா, என்ன பக்கத்துல இருந்தப்ப ஏடிஎம்கே தலைமையில கூட்டணி, நான் தான் சிஎம் அப்பயே சொல்லிட்டாரு, அதே நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. அதே மாதிரி அஜித்குமார் வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டப்ப, ஆமா சிவகங்கை போறப்ப நாங்க வந்து போவேன். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுக்க போறேன்னு கேட்டதுக்கு, உடம்புல இருக்கிற உயிர் மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதியும், தேர்தல் நேரத்துல தான் வந்து சொல்லணும். ஆனா டிஎம்கே
சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க, தொடர்ந்து பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பாடம் புகட்டுவாங்க, அடுத்து ஆட்சி அமைக்க போறது நாங்க தான் அப்படின்னு முடிவோட இருக்காரு எடப்பாடி. ஓகே, இந்த போன தேர்தலுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் வெளியிட்டாங்களே, அந்த மாதிரி 2 பேரும் ரெடி ஆகுறாங்களா திமுக அதிமுக? மேபி இன்னும் சில நாட்களில் வெளியிடலாம் பாட்டு எல்லாமே. இப்பதானே லோகோ வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பாட்டு புரட்சி தமிழரு எழுச்சி தமிழரு பரப்புட்டாரு பாரு கேட்டு ஏதாவது போடுவாங்க. போட வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கிடையில வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் எடப்பாடிக்கு அமித்ஷா வந்து அப்பவே சொல்லிட்டாரு நான் தான் சிஎம்னார்ல. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா Z+ பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது முதல்வர் வேட்பாளரை பாதுகாக்கணும்ல, அதனால அங்கேருந்து அமித்ஷா உத்தரவு போட்டிருக்காரா என்னன்னு தெரில. Z+ செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து 12 கமாண்டோக்கள், 52 காவலர்கள் சுழற்சி முறையில் வந்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. ஏற்கனவே Y+ல இருந்தார். இப்போ சுற்றுப்பயணம்லாம் போகிறதுனால எடப்பாடிக்கு Z+ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் கேள்வி கேட்டாங்க, நீங்களே கேட்டீங்களா அப்படின்னு. அதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே சரியில்லை, நீங்க தான் பாக்குறீங்களா செய்திகள்ல, அவங்களே தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, திமுகல இருந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுனால தான் எடப்பாடி வந்து சுற்றுப்பயணமே போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ராஜதந்திர ரீதியா அதுக்கு எதுவும் கேட்டு வாங்கிட்டாரு போல. பாருங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி 2 நாளெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ப்ரொசீஜரு. சொன்னது யாருன்னா இந்த அறநிலைத்துறை சேகர் பாபு. ஆமா, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க ஏடிஎம்கேல இருந்து. சரியா இருக்கிறதுனால தான் அவர் வந்து பயணமே போக போறாரு அப்படின்னு பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, வழக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. குறிப்பாக OPS, அதே மாதிரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்திங்கிற நபர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டிருந்தாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, அதே மாதிரி பொதுக்குழு தீர்மானங்கள் எதுவுமே வந்து செல்லாது, இரட்டலை அவங்களுக்கு போனது செல்லாத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு உடனே எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தாரு, தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது அப்படின்னு. இப்ப தேர்தல் ஆணையம் 7 வாரங்களாயும் எந்த பதிலும் சொல்லவே இல்லையா. திருப்பி வந்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுக்க, தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து இது கால நிர்ணயம் எதுவும் பண்ணிட வேணாம், நீங்க நாங்க சீக்கிரம் விசாரிச்சு முடிவெடுத்துறோம், இதை விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரம் பேசி முடிவெடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. தேர்தல் நெருங்கட்டும், கூட்டணி எப்படி போகுதுன்னு பாக்குறாங்களா, அதான் எடப்பாடி தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற வேலையில கடைசி நேரத்தை உத்தரவு போட்டாங்க அப்படின்னா சிக்கல் ஆயிடும் எங்களுக்கு, அதனால சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க தேர்தல் ஆணையத்தைங்கிறத கேட்குறாங்க. சட்டுப்புட்டுன்னு முடிவுக்கு வந்தால் கூட்டணியை பற்றி அப்புறம் யோசிக்கலாம்னு எடப்பாடி நினைக்கிறாரு. பட் தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்புனால அவர் பயப்பட வேணாம். எடப்பாடி எதுவும் ரெட்டையிலாம் முடக்கிற மாட்டேன். ஏன் அவர் பயப்படுறாருன்னு தெரியல, பட் நமக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த வழக்கு 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. பாஜக மேல எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, RSSல இருந்தவங்க, அதே மாதிரி பிஜேபியில் இருந்தவங்க, பிஜேபி கிளை அமைப்புகள்லாம் இருந்தவங்களுக்கு தான் இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்புகள்ல அரசாங்கம் பணி கொடுக்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. முன்னாள் நீதிபதிகளுக்கு கூட கொடுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. இது வந்து பிஜேபி அரசு மறுத்துட்டே வந்தாங்க. தகுதியானவர்கள் மட்டும் தான் நாங்க வந்து கொடுக்குறோம், அதுல எந்த விதமான கோல்மோலும் நடைபெறல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. தகுதியானவர்கள் எங்க கட்சியில தான் இருக்காங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசினாங்க. இப்ப அதே குற்றச்சாட்டு திமுக மேல வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அந்த உதவி APRO அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் PRO. ஓகே, இந்த உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிகள் நியமிக்கிறது ஃபுல்லாவே டிஎம்கே ஐடிவிங்கை சேர்ந்து நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உயர்நீதிமன்ற அந்த அறிவுறுத்தலுக்கு எதிரானது, முரணானது. அதில் இடஒதுக்கீட்டையும் அவங்க வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. பல இடங்கள்லையுமே டிஎம்கே ஐடிவிங் நிர்வாகிகளை தான் அதில் வந்து அந்த பணிக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதனால தகுதி வாய்ந்த நபர்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது கிடையாது, நிறைய இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலை வாய்ப்புகள் வந்து பறிபோகுது. இப்போ ஒருத்தர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா டாக்டருக்கு படிக்கணும், அதே மாதிரி அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா சட்டம் வந்து படிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி PRO ஆகணும், மக்கள் தொடர்பு அலுவலர் ஆகணும்னா மக்கள் தொடர்பு பணி படிச்சிருக்கணும், இல்லை வந்து ஜேர்னலிசம் வந்து படிச்சிருக்கணும், இல்லை அது சம்மந்தமாக துறைகளில் படிச்சுட்டு தான் வரணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிவிங் படித்தா போதும்ட்டு போஸ்டிங் எடுத்து போட்டுறாங்க. இதோட என்ன வேணும், நம்ம கட்சியை கொண்டு போய் சோசியல் மீடியாவில் சேர்க்குறவங்களுக்கு கொடுப்போமேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. பட் இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு தான். ஆமாம், இது அப்படியே கடந்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுகவில். பதில் சொல்லிட்டாலும் நேற்று தான் டிவிகேலேருந்து நாங்கள் தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறோம், எங்களுடைய சிஎம் வேட்பாளர் விஜய் தான் சொல்லிட்டு 18 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தாங்க. இப்போ என்னன்னா, டிவிகேவுடைய ஆலோசகர் யாரு பிரசாந்த் கிஷோர், அவரே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு, இப்போ தற்காலிகமாக
இந்த ஆலோசனை குழுவிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம தான் டிவிக்கோட சிஎம் வேட்பாளர் நினச்சிக்கிட்டு இருந்தோம், விஜய் அவருன்னு சொன்னோன்னு விலகிட்டாரா இல்லை என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் பீகாரில் தான் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பீகார்லேயும் அவர் தான் சிஎம் வேட்பாளர் அவர் கட்சிக்கு. ஆமாம், அதனால பீகார் எலெக்ஷன் வர போகிறதுனால நான் என்னுடைய முழு ஃபோக்கஸும் அங்கே தான் நான் வந்து செலுத்த போகிறேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பார்க்கல வேணா இந்த சைட் நான் ஃபோக்கஸை திருப்புறேன், இது ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு தான் அப்படின்ட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர். இல்லை, அது அவருக்கு இங்கே வரும்போதே தெரிஞ்சிருக்குமே. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்தார்ல, அப்போவே பீகார் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தற்காலிகமாக விலகல் எடுத்துக்கலாம், ஓகே இது சரிப்பட்டு வராதுன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ரொம்ப சொல்லலை, அவருக்கு வந்திருக்குமோன்னு நம்மளா சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து விஜயோட அந்த அறிவிப்பு, அவர் வந்து தனித்து போட்டியிட போகிறோம், வரவங்க வரலான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி கனிமொழி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் தனித்து போட்டிடுறாருன்னா அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது திமுகவுக்கு சவாலா அப்படின்னு கேட்டால், திமுகவுக்குலாம் எந்த சவாலும் இல்லை, அதிமுகவுக்கு வேணால் தாவேகா தனித்து போட்டிடுறது சவாலாக இருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து திமுக மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம முதலமைச்சர் மேலேயும் வச்சுருக்காங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. விஜயோட அந்த தனித்து போட்டிங்கிற முடிவு வந்து சில பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கலாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பாஜக பக்கம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். டிவிக்கு வந்து பெரிய நபராகவே கன்சிடர் பண்ணுறது எல்லாமே சொல்கிறாங்க, டிஎம்கே மூத்த தலைவர்கள் எல்லாருமே, நிர்வாகிகள் எல்லாருமே. ஆனால் டிஎம்கே ஐடி விங்க்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ஏடிஎம்கேயோட அப்புறம் முதல்ல இந்த டிவிக்கேவை முழுக்க காலி பண்ணுங்க, காமெடியாக மாற்றுங்க, எவ்வளோ ரீல்ஸ் போட முடியுமோ எவ்வளோ ஒரு காமெடி மீடியெல்லாம் மாற்ற முடியும் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிருக்கு. அப்போ பயப்படவே இல்லை அப்படின்னா எதுக்கு இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்? அதுதானே தெரியலையே, ஒருவேளை சின்னவருக்காக எதுவும் பண்றாங்களா? இன்னொன்று என்னன்னா, கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருமே சொல்றாரு, விஜய் வந்து ஒரு கத்துக்குட்டிங்க அரசியலுக்கு, பரந்தூரை பத்தி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க, ஆனா பரந்தூருக்கு போனாரு, கேரவன்ல இருந்து கீழே இறங்கினாரா, களத்துல இறங்கினவங்க மட்டும் தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க, மக்கள் வந்து மதிப்பாங்க அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, சரி. அவரு அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறையை பத்தி சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், வனத்துறையிலையும் கொஞ்ச நாள் இருந்தார். யாருன்னா பொன்முடி. பெண்களை பற்றி தரைக்குறைவாக வந்து பேசினார், வைணவம் சைவம் இதெல்லாம் பற்றி தப்பாக பேசியிருந்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அவங்களாவே முன் வந்து அதை விசாரித்தாங்க. அந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு வந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து நிறைய புகார்கள் பொன்முடி மேலே வந்திருக்கு, இதில் நடவடிக்கை எடுக்க தயங்குனீங்க அப்படின்னா சிபிஐக்கு மாற்றிடுவோம், இது எச்சரிக்கைங்கிற மாதிரியே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கவர் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இப்படி பேசலாமா, கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 8ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க இந்த வழக்கை. பார்ப்போம் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு. பாமகவோட கௌரவ தலைவர் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, பாவம் உடம்பு சரியில்லை. அவரே வந்து சொல்கிறார், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்குங்க, எனக்கு மட்டும் கிடையாது, கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இருந்து பல பேர் மன உளைச்சலில் தான் வந்து இருக்கும். இவருக்கும் அன்புமணிங்கிற பேரை கேட்டோம்னா பிபி ரைஸ் ஆகுதான்னு தெரியல. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே ராமதாஸ் கூட தான் பயணம் பண்ணேன், இனிமேல் அவர் கூட தான் நான் வந்து பயணம் பண்ணுவேன். ராமதாஸ் எப்படி முக்கியமோ அன்புமணியும் முக்கியம், ஏன்னா கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தானே அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு நமக்கே புரியலையே, இருக்குன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லல, 2 பேரும் சேர்ந்து பயணிக்கணும்னு அவருடைய ஆசையாம். அதனால ராமதாஸே விட்டு கொடுக்க முடியல அவரால், அன்புமணி ராமதாஸே விட்டு கொடுக்க முடியல. ஆனால் என்னுடைய ஆதரவும் கேட்டீங்கன்னா ராமதாஸ் தான் அப்படிங்கிறாரு. ஆனால் மன உளைச்சல் இருக்காரு, ஃபேஸாக பார்க்குறப்பே வந்து தெரியுது, ரொம்ப ஆடி போய் தான் இருக்காரு அது. ஓகே ஓகே, சரி. இன்னொரு பக்கம் சீமான் வந்து ஜூலை 8ஆம் தேதி நான் வந்து திருப்புவனத்தில் போய் அஜித்குமாரோட அம்மாவை வந்து சந்திக்க போகிறேன். இங்கே வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனால் 10 லட்சம் கொடுக்குறாங்க, ஆனால் காவல்துறை அடித்து கொண்டதுக்கு 5 லட்சம் தானா, இது என்ன நியாயம் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. நியாயமான ஒரு கேள்வி. ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி நிக்கிதாவை ஏன் கைது செய்யலை அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதுவும் பல பேர் மனதிலையும் இருக்கிற ஒரு கேள்வி. நிக்கிதா வந்து கைது பண்ணி விசாரணை நடத்தணும், வழக்கு பதிவு பண்ணலன்னா ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக போராடுவேன் இதை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 10ஆம் தேதி ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடை வந்து அவர் நடத்த போகிறாரு. இந்த வன பகுதிகளெல்லாம் வந்து மாடு மேய்க்கிறதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, அதை நீக்க கோரி நானே மாடு மேய்ச்சி போராட்டம் நடத்துவேன் அப்படிங்கிறதையும் ஆகஸ்ட் 3 நடத்த போகிறேங்கிற சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மரங்களுடன் பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம், மரங்கள் மாநாடு ஒன்று நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அவரும் தீவிரமாக ஒரு பணியில் இறங்கியிருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். போன ஜூலை 5ஆம் தேதி அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அதை ஒட்டி ஒரு அமைதி பேரணி நடந்தது. இன்றைக்கி அவரோட நினைவிடத்தில் ஒரு சிலையுமே திறந்து வச்சுருக்காங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு. யார் இதை திறந்து வச்சுருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயோட தாயார் கமல்தாய் கவாய்
அவங்க தான் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மனைவி பொற்கொடி வந்து சில அறிவிப்பு, அதுவும் கட்சி பற்றின அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தொடங்கியிருக்காங்க. அதோடைய சின்னம் வந்து பார்க்குறப்ப யானை வந்து பேனாவை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, தும்பிக்கையில் பேனாவை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டுருக்காங்க. முழுக்க முழுக்க ப்ளூ கலரில் இருக்குது. நடுவில் அந்த யானையும் அந்த பேனாவும் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு வழக்கு போடுவாங்களா பகுஜன் சமாஜில் வந்து யானையை பயன்படுத்தக்கூடாதுன்னு? ஆமாம், வாய்ப்பு இருக்குது அது கூட. எதுக்காக அப்படின்னா பகுஜன் சமாஜ் அந்த கட்சி மேலிடத்துக்கும் பொற்குடிக்கும் ஒத்து போகலைங்கிறாங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனோடனே பதவியேற்றவர் ஆனந்தன், அவங்களுக்கும் பொற்குடிக்கும் தொடர்ந்து வந்து ஒரு மோதல் போக்குறதுக்கிட்டே இருந்தது. இவ பொற்கொடி சொன்னோடனே ஆனந்தனையும் நீக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதன் பிறகும் தனி கட்சி தொடங்கியிருக்காங்க பொற்கொடி. பாப்பா இந்த கட்சி எப்படி செயல்பட போகுது, போதான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் 1 வருஷம் ஓடி போச்சு பாறேன். நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடுதுங்கிறது தெரியுது. பேட்மேன் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த மாதவிடாய் காலங்களில், அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து துணி வச்சு கஷ்டப்படுறாங்க இந்தியாவில், பெரிய பிரச்சனை இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த விலையில் சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிற ஒரு படம். அது உண்மை சம்பவம் தான். ஆமாம், தமிழ்நாட்டு நபர் தான் அவர். அருணாச்சலம், கோயம்புத்தூர்காரரு. அவர் வச்சு தான் அந்த படமே எடுத்துருந்தாங்க. ஆமாம், அதில் அக்ஷய்குமார்லாம் நடிச்சிருந்தாரு. இப்போ என்னென்னா இந்த பிரச்சனை இன்னமுமே இருக்குது பீகாரில் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, இப்போ தேர்தல் வேற வர்றதுனால ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு பீகார்ல நாங்கள் சானிட்டரி நாப்கின்ஸை இலவசமாக கொடுக்க போறோம்னு ஒரு பேக் ரெடி பண்ணாங்க. அந்த பேக்கில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி புகைப்படங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த பேக் மேலே உள்ள கவரில் இப்போ வந்து சானிட்டரி நாப்கின்ல எதுக்கு ராகுல் காந்தி படம், இது வந்து பெண்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு பிஜேபி வந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் யார் படம் இருக்குங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, இவங்க பெண்களை ஒழுங்காக கண்டுக்கலங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், அதில் ஒரு வேணும்னே ஒரு குறை கண்டுபிடிச்சி அரசியல் பண்ணுது பாஜகன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒரு சண்டை பீகாரில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் என்னென்னா, கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை இருக்குது. அதில் வந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுக ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த வளாகத்தில் யாருமே இல்லை தான், ஆல்ரெடி கண்டிஷன் இருந்ததுனால எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தால் கூட அதை முறையாக வந்து பராமரித்து டெமாலிசிஸ் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தான் இதுக்கு வந்து காரணம், அவங்க பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமே அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி பல நாடுகளுக்கும் போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த கரீபியன் பகுதியில் உள்ள ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அந்த தீவுக்கு தான் வந்து போயிருக்காரு. கரீபியன் தீவா? ஆமாம், பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன். என்னால் அந்த மியூசிக் வாயில போட முடியல. அது கெட்டப் போட்டாரா? அந்த கெட்டப் போடல, அவர் வந்து நார்மல் கெட்டப்லேயே போயிருக்காரு. ஏன்னா அவார்டு கொடுப்பாங்கல்ல, அது வந்து பாரத் கெட்டப்பில், அவர் மொழியில் சொன்னோன்னா பாரத் கெட்டப், இந்தியா கெட்டப்லேயே போய் வாங்கியிருக்கிறாரு. அது என்ன விருது அப்படின்னா, த ஆர்டர் ஆஃப் த ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்களையும் தி ஆர்டர் ஆஃப் த 2 வாங்கிடுறாரு. ஆமாம், 2 வாங்கிட்டு வந்து குமிச்சு வச்சிருக்காராம் அவர் வீட்டில். பட் எல்லாம் அந்த குட்டி குட்டி நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் எப்படியாவது வாங்கிடுறாரு. பெரிய நாடுகள் இல்லைப்பா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், கொடுக்குறத வாங்கிக்கிறாருல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். பட் பெரிய நாடுகளுக்கு போகும்போது அவர் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுத்துகிற மாதிரி ட்ரம்ப் கூட நடந்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ என்னன்னா, அமெரிக்காவில் வரி விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வெளிநாட்டுக்காரர்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா கூடுதலாக 25% டேக்ஸ் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாருல்ல. ஆமாம். இப்போ வந்து உலக வர்த்தக மையத்தில் இந்தியா தகவல் கொடுத்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு, அறிக்கை கொடுத்தா தகவல் வந்து வெளியாகிருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய வாகனங்கள் இங்கே இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம டேக்ஸ் போட போகிறோமா, கூடுதல் வரி போட போகிறோமா? ஆமாம், இதில் வேற ட்ரம்ப் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா 500% வரி போடுவோம்னா மிரட்டிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சும்மா மிரட்டல் தான் அவரோடது. இருந்தாலும் அந்த ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது வரையும் தான் அந்த ட்ரம்ப் டேரிஃப் 26% நிறுத்தி வச்சிருக்காரு இந்தியாவுக்கான அந்த வரி விதிப்பை. பாப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அதுக்கிடையில் வந்து ட்ரம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இப்போ. ஏன் அப்படின்னா, அவர் கொண்டு வந்த அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து பாஸ் ஆகிருக்கு. 2 அவையிலையுமே பாஸ் ஆகி இப்போ சட்டமாயிருக்கு. அவர் வந்து இட்ஸ் அ பிக் வின் ஃபார் அமெரிக்கா, வின்னிங் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அமெரிக்கர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டம், அது வந்து வேறு யாருமே பண்ணணும்னு நினைக்கல, நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பெருமையை கிரெடிட்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லுனால என்ன ஆகும் அப்படின்னா, $4.5 trillion அளவுக்கு டேக்ஸ் வந்து கட் ஆகுமாங்க. அந்த நாட்டு மக்களோட சுமையை குறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதனால நிறைய குடும்பங்களுக்கு வந்து இந்த சுமை வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மைக்ரண்ட்ஸை வெளியேற்றுறது, இந்த
நிறைய பேர் சட்டவிரோதமாக இங்கே குடியேறி இருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல, அவங்கள வெளியேற்றுறதுக்கான சட்டமும் வந்து நிறைவேறி இருக்கு. அதனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. நேற்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிருக்காங்க. அந்த வான வேடிக்கையை ஃபர்ஸ்ட் லேடி கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அவரு. அவருடைய ட்ரேட்மார்க்கான ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நமக்கு. ஓகே, இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 3 வருஷமா நடந்துகிட்டு இருந்தாலும் இதுவரையும் இந்த 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா வந்து உக்ரைன் தலைநகர் கீவ்ல வந்து நடத்தியிருக்கதா சொல்கிறாங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட 550 ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் வந்து கீவ்ல வந்து தாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. இதுவரை ஒருத்தர் தான் உயிரிழந்ததா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 25 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பங்கருக்குள்ளே போய் உயிரை காப்பாற்றிக்கிட்டதாகவும் தகவல் வருது. ஆனால் பயங்கர டேமேஜ் இருக்குது, பில்டிங்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது. இப்படி இந்த போர் ஒரு முடிவே இல்லாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் கூட பேசியிருந்தார் புத்தின் கிட்ட, புத்தின்லாம் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா சில நாட்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் தீவிரமான தாக்குதலை நடத்த போகிறாங்க உக்ரைன் மேலே அப்படின்னு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு புத்தின். சீக்கிரம் எல்லா போருமே முடிவு வரும் தான் நம்மளுடைய வேண்டுதல். அதே மாதிரியுமே ஹமாஸ் அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற முடிவு வந்துடுறாங்களாம். அங்கேயும் தீவிர ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிச்சயம் அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் அந்த காசா பகுதியில் தாக்குதல் நடத்துறத நிப்பாட்டுவாங்க நம்ம வந்து நம்புவோம். மூத்த தமிழறிஞர் வாமு சேதுராமன், அவர் 91 வயதில் உடல்நல குறைவு காரணமாக நேற்று வந்து காலமாயிருக்காரு. இவர் வந்து ராமநாதபுரம் ஆண்டநாயக்கபுரம் அந்த கிராமத்தில் வந்து பிறந்தவர். நெஞ்சத்தோட்டம் தாய் மண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. 1 லட்சத்துக்கும் அதிகமான கவிதைகளை வந்து பதிப்பிச்சிருக்காரு. இவருக்கு வந்து கலைமாமணி உள்ளிட்ட பெரும் விருதுகளும் போய் சேர்ந்திருக்கு. பெருங்கவிக்கோ அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு உண்டு. தமிழுக்கு நிறைய சேவை செஞ்சவர் தான் வாமு சேதுராமன். ஆமாம், அவருடைய மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் போய் அஞ்சலிலாம் செலுத்தியிருந்தார். பெரிய மீசு வச்சிருப்பார், கம்பீரமான ஒரு மனிதர். அவர் மறைஞ்சு போனது தமிழுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம். இங்கு பலரின் கனவு இதுதான், நிறைய சம்பாதி சீக்கிரம் சொந்த ஊருக்கு வந்துரு. என்ன மச்சான் டிபியை காணோம்? அது ஒன்றும் இல்லடா, சின்ன டிப்ரெஷன் ஆகி போச்சு, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் டிபி எடுத்துட்டாங்க. டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் டிபியை ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். சாதாரண சைக்கிள் ஓட்டி பழகவே கீழே விழுந்து பல அடிகளை பெற வேண்டியிருக்கு. வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்க நிச்சயம் பல அடிகளை தாங்கி தான் ஆகணும். உட்கட்சி பிரச்சனைல எல்லா கட்சியும் 2 4 பிரிஞ்சு கிடைக்க எப்படி உன்னோட கட்சியை மட்டும் பிரிக்கவே முடியாதுன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? ஏன்னா கட்சியில நான் மட்டும் தானே இருக்கேன், எப்படி பிரிக்க முடியும்? எந்த கட்சியை சொல்றாங்க? நம்ம தலைவர் கட்சியவா? வாசனா தலைவர் கூட நிறைய பேர் இருக்காங்களே. அதானே, அது தெரியாம போட்டிருக்காங்களோ. இதோ வந்துட்டேன். விருது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்க தான் சிஎம் வேட்பாளர், ஏடிஎம்கேலும் தொடர்ந்து தான் சொல்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு. ஏங்க அவர் தான் கிராண்ட் சொல்லாலே சொல்லிட்டாரு, நான் தான் சிஎம் வேட்பாளர், என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்ட்டு. அவரை திருப்பி கேட்கணும் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. ஆமா, நம்மளும் ஆனா அவரு தான் வாழ விடுறோம் திருப்பி. அதனால சிஎம் வேட்பாளர் அவருனால தானே நானே அது நானே அப்படிங்கிறாரு. அமித்ஷா சொன்னதும் நானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அதனால அவருக்கே அந்த விருது வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு லோகோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காருல்ல, ஆமா, நம்மளும் அவருக்கு ஒரு தம்பா போட்டு விடலாம். ஓகே, நன்றி. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, சிறுவன் மித்துல் ரியன் நடிப்பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மையமாக வைத்து வெளியான பறந்து போ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது.